வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்னா என்ன, என்னென்ன டிவைசஸ்க்கு நெட்வொர்க்கிங் பண்ண முடியும், அதோட அட்வான்டேஜ் என்ன, நீட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பனன்ட்ஸ் ரெக்யர்ட் ஃபார் எக்ஸ்டாப்ளிஷிங் நெட்வொர்க் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அல்டிமேட்டாக நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நெட்வொர்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவையோ இல்லை பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இஷ்யூஸையோ ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறதே போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, அதை வச்சு நம்ம எப்படி டேட்டாவை ஷேர் பண்ண முடியும், எப்படி ஹார்ட்வேர் ரிசோர்ஸை ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்துதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு. ஸோ இந்த அவுட்புட்காக தான் இந்த டெக்னாலஜிஸ் ஒர்க் ஆகுது, இந்த கான்செப்ட்லாம் இன்வால்வ் ஆகுது, பேக்ரவுண்ட்ல எப்படி ப்ராசஸ் நடக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரி வாங்க, அடுத்து என்னென்னலாம் இருக்கு காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் வேணும். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் நிறைய இருக்கு, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுல இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு தான் நெட்வொர்க்கிங் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வித் NIC கார்டு இருக்கணும். இப் சப்போஸ் நான் ஒயர்டு மூலியமா கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா NIC இருக்கணும். ஒயர்லெஸ் மூலியமா கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வைஃபை ரிசீவர் இருக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வித் NIC கார்டோட ஒயர்டு கம்யூனிகேஷன்ல எப்படி டேட்டாவை ஷேர் பண்றது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். ஒயர்லெஸ் மூலியமா எப்படி டேட்டாவை ஷேர் பண்றது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யர்மெண்ட்ஸ் மீடியா. எந்த மீடியா மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ரெண்டு மீடியா, ஒன்னு ஒயர்டு ஆர் ஒயர்லெஸ். ஸோ இதுல எந்த மீடியா மூலியமா நாம டேட்டாவை ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும். தேர்ட் ஒன், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் தேவைப்படும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஸோ என்ன டிவைஸ்க்குள்ள நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நெட்வொர்க்கிங் டிவைசஸ் தேவைப்படும். ஃபோர்த் ஒன், புரோட்டோகால் தேவைப்படும். அதாவது புரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சிஸ்டத்துக்கு இன்னொரு சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் இந்தியன் இருக்காரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இருக்கிறவருக்கு ஹிந்தி தான் தெரியும், ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா புரியாது. இதுவே ரெண்டு பேர் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு கண்டிப்பா ஒண்ணு தேவைங்க. கடைசியா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த கோர்ஸோட அல்டிமேட் எய்மே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபி அட்ரஸ் தெரியாம நம்ம கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஐபி அட்ரஸ்ல தரவா இருந்தா மட்டும்தான் அவர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஐபிஸ் இருக்கு, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, எது இருந்தால் தான் கனெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஐபியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த ஐபி அட்ரஸ் தெரியாம யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நான் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர்னே சொல்லவும் மாட்டாங்க இன் இண்டஸ்ட்ரியில. ஸோ ஐபி அட்ரஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்கு தனியா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த ஐபி அட்ரஸ்ல எல்லாமே மாஸ்டர் ஆக முடியும். ஸோ ஐபி அட்ரஸ்ல மாஸ்டர் ஆனாதான் நம்ம இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற CCNA, CCNP, சர்வர் அந்த மாதிரி இருக்கிற இதுல நம்ம பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன், நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் வேணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பத்தி பாக்குறதுனால ஸோ கம்ப்யூட்டர் வித் NIC கார்டு நான் எடுத்திருக்கேன். அடுத்து மீடியா, நம்ம எந்த மீடியா மூலியமா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படிங்கிறது வேணும். அதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு ஒயர்ட், இன்னொன்னு ஒயர்லெஸ். தேர்ட் ஒன், நெட்வொர்க்கிங் டிவைசஸ் தேவை. ஃபோர்த் ஒன், புரோட்டோகால். ஃபிஃப்த் ஒன், ஐபி அட்ரஸிங். அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு, NIC கார்டுனா என்ன. இப்ப இந்த 5
ரெக்யர்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் NIC கார்டுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ NIC கார்டு அப்படிங்கிறது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டா தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ல NIC கார்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு போர்ட், இந்த போர்ட் இதை போர்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒயர்டு கம்யூனிகேஷன் மூலியமா கனெக்ட் பண்ணணும், இல்லை ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மூலியமா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த NIC இருக்கணும். நான் நெட்வொர்க் எனேபிள் டிவைஸ்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது NIC இருந்தாதான் அது நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இது. அடுத்து ஆல் நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ் ஹேஸ் NIC. ஸோ நெட்வொர்க் டிவைசஸ் எனேபிள் டிவைசஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு NIC கார்டு இருக்கும். இஃப் சப்போஸ் ஒயர்டு மூலியமா இருந்தது அப்படின்னா அது NICன்னு சொல்லுவாங்க. ஒய்ஃபைல ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒய்ஃபை ரிசீவர், ஒய்ஃபை கார்டு இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒயர்டு நெட்வொர்க்கு யூஸ் பண்ற NIC. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க்கு யூஸ் பண்ற NIC. இப்ப இந்த ஒயர்டு நெட்வொர்க்ல யூஸ் பண்றது நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒயர்லெஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லேப்டாப்குள்ள இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது இருக்கிறனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒய்ஃபை நம்மளால யூஸ் பண்ண முடியுது, ஒய்ஃபை ரிசீவர் நம்மளால யூஸ் பண்ண முடியுது. அடுத்து அப்படி இந்த NIC கார்டுல என்னதான் இருக்கும்? எந்த ஒரு நெட்வொர்க் எனேபிளா டிவைசஸா இருந்தாலும் NIC கார்டு இருக்கும். அது ஒண்ணு ஒயர்டா இருக்கும், இல்லைன்னா ஒயர்லெஸ்ஸா இருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் ஒண்ணு இருக்குங்க. அந்த அட்ரஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா MAC அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் a very very important MAC அட்ரஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த MAC அட்ரஸ் வச்சுதான் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்யூனிகேஷனே நடக்கும். ஸோ இந்த MAC அட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ MAC அப்படின்னா மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம நெட்வொர்க்கிங் பண்ண போற எந்த ஒரு டிவைஸா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா MAC அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளால MAC அட்ரஸ் இல்லாம கம்யூனிகேட் பண்ண முடியாது. அடுத்து இந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் அட்ரஸா இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு, அதுல நான் ஒரு ஒயர்டு மீடியமோ இல்ல ஒயர்லெஸ் மீடியமோ என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த MAC அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த MAC அட்ரஸ் மறுபடியும் உலகத்துல இந்த வேர்ல்டுல யாருக்குமே அந்த MAC அட்ரஸ் கண்டிப்பா என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. ஸோ அதனாலதான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் as physical address. MAC அட்ரஸ்ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அதர்வைஸ் இதை என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா physical address அப்படின்னு சொல்லுவாங்க. This address is used for identification of each network enabled devices. So இந்த MAC அட்ரஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், இண்டிவிஜுவல் சிஸ்டத்துக்கு உண்டான அட்ரஸ் இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இது சொல்றேன். இப்போ நான் சென்னை போறேன், சென்னையில போயிட்டு ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குங்களா? சென்னை ஒரு சிட்டி, சென்னைக்குள்ள கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ நான் சொல்றேன் சென்னையில ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்றேன். ஏதாவது மீனிங் இருக்கா? இதுவே சென்னையில ஈக்காடு தாங்கல்ல நான் ரமேஷ் அப்படிங்கிறவரை பார்க்கணும் அப்படின்னா என்ன மீனிங்? ஈக்காடு தாங்கல்லையும் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல நான் எக்ஸாக்டா ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் பார்க்கணும் அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ அப்ப அந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா MAC அட்ரஸ். ஸோ அதை சுத்தி நிறைய இருக்கும், நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, நிறைய MAC அட்ரஸஸ் இருக்கும். பட் எனக்கு ஐடென்டிட்டி இண்டிவிஜுவலா எனக்கு அந்த செப்பரேட் பர்சனை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றப்பதான் ரியல் டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு பேர் MAC அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது கிரைம் பண்றோம் அப்படின்னா இந்த MAC அட்ரஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த MAC அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனை பிட் அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸா இருக்குங்க. எந்த ஒரு NIC டிவைஸா இருந்தாலும் நெட்வொர்க் எனேபிள் டிவைஸா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும், MAC அட்ரஸ் இருக்கும். அந்த MAC அட்ரஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 48 பிட் ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸா இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பாக்குறது, அந்த MAC அட்ரஸ் எப்படி பாக்குறது அப்படின்னா இப்போ நான் லேப்டாப் டெஸ்க்டாப்க்கு நான் எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா போயிட்டு நம்ம சிஸ்டத்தோட MAC அட்ரஸை நம்ம நல்லா பார்க்க முடியுங்க. ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் +R கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும்.
ஸோ ரன் கமாண்ட் வரும். ஸோ அந்த ரன் கமாண்ட்ல cmd அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதுல நம்ம போயிட்டு get mac அப்படின்னு கொடுக்கணும். get mac வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாம get mac அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துச்சு பாருங்க, physical address ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. நான் சொன்னேன் MAC address is also called as physical address. ஸோ இதுதான் என்னோட என் சிஸ்டத்துல இருக்கிற MAC address. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் இது கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் என்னோட MAC address. என்ன MAC address இங்க ரெண்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க என்னோட டிவைஸ் வந்து இது லேப்டாப். ஸோ இது லேப்டாப் அப்படிங்கறதுனால இதுல ஒயர்டு நெட்வொர்க் இருக்கு, ஒயர்லெஸ் நெட்வொர்க்கு இருக்கு. ஸோ ஒயர்டுக்கும் தனியா MAC address இருக்கும், ஒயர்லெஸ்க்கும் தனியா MAC address இருக்கும். இதே மாதிரி ப்ளூடூத் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கும் தனியா வந்து பாத்தீங்கன்னா MAC addresses இருக்கும். சரி சரி சார், இதுவே வந்து நம்ம மொபைல்ல எல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா செட்டிங்ஸ்ல ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னா about phone ஆர் ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா வைஃபை MAC address சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட மொபைலோட MAC address. ஸோ அந்த MAC address தான் வந்து பாத்தீங்கன்னா IP address எல்லாம் அசைன் ஆகி நம்மளுக்கு டேட்டாவெல்லாம் டிரான்ஸ்மிட் ஆகும். இப் சப்போஸ் நீங்க ஏதாவது அன்வான்டட் மெசேஜஸ் நீங்க வந்து பிராட்காஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் யார் அதை வந்து போஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த MAC address வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிக் ஐடியா இருக்கு. ஸோ உலகத்துல வேற யாருக்குமே சேம் MAC address இருக்கவே இருக்காது. சரி, இதுதான் இப்ப என்னோட MAC address. இதுல வந்து சொன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல 48 bit hexadecimal address இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு hexadecimal addressனா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ இது நம்பர் சிஸ்டம் பாக்குறப்ப பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க 48 டோட்டலி 48 bit. ஸோ எத்தனை போர்ஷனா இருக்கு? 1 2 3 4 5 6 இதா இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 3 ஒரு போர்ஷன் ஆகும், அடுத்த 3 ஒரு போர்ஷனாவும் இருக்கும். இங்க ஒவ்வொரு நம்பருக்கும் 4 பிட்டுங்க. ஸோ இது 4 பிட், இது 4 பிட். ஸோ டோட்டலி 8 பிட்டுங்களா? இங்க டோட்டலி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 8 8 8 8 8 8 டோட்டலி 48 பிட்ஸ். ஸோ இதுல ரெண்டு போர்ஷன் இருக்குங்க டோட்டலா இந்த 48 பிட்ல. ஒன்னு ஃபர்ஸ்ட் இட் இஸ் டிவைட் இன்டு 2 போர்ஷன். ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 bit இஸ் கால் வெண்டார் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 24 bit என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடாப்டர் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெண்டார் ஐடி அடாப்டர் ஐடி எதுக்காக அப்படின்னா, வெண்டார் ஐடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டை யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வெண்டார் ஐடி அப்படிங்கறத யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இருக்கிற 24 bit தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்டார் ஐடியில எத்தனாவது NIC கார்டா இவங்க வந்து இத பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் அடாப்டர் ஐடி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த MAC அட்ரஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்டும் வந்து பாத்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வெண்டாரை மென்ஷன் பண்ணுது. யாரு இந்த கார்டை NIC கார்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அடுத்து இருக்கிற 24 பிட் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட் எத்தனை ப்ராடக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எத்தனாவது ப்ராடக்ட், அவங்க அதுக்கு உண்டான ஐடி தான் இந்த நெக்ஸ்ட் 24 பிட் மென்ஷன் பண்ணுது. அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க NICனா என்ன, அதுல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரெண்டாவது மீடியா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீடியா அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் எஸ்டாப்ளிஷஸ் கம்யூனிகேஷன் பாத் டு கம்யூனிகேட் ஓவர் தி நெட்வொர்க். இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பாத் கிரியேட் பண்ணி ஸோ கம்யூனிகேட் பண்றது, அந்த நெட்வொர்க்ல எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீடியா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மீடியால ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் ஒயர்டு மீடியா, another one is wireless media. So wired media na enna appdin pathina, a physical path exists to have communication between the devices. It is also called as guided media. So physical path க்கு பேர் தான் என்ன சொல்வாங்க அப்படினு பாத்தீங்கன்னா wired media. நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படினா இந்த wired மீடியாவை கண்ணால பார்க்க முடியும். சோ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா இது physical path அப்படினு சொல்றாங்க. இது என்ன சொல்வாங்க அப்படினு பாத்தீங்கன்னா கைடட் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கைடட் மீடியாவை நம்ம எது மூலியமா தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும், அதாவது கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கேபிள்ஸ் மூலியமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ண முடியும்.
அந்த கேபிள்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள், ஓஎஃப்சி கேபிள் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒயர்டு கம்யூனிகேஷனை நம்ம வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஒயர்டு மீடியா யூஸ்டு என்ஐசி கார்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஸோ ஒயர்டு மீடியா என்னதான் யூஸ் பண்ணும்? என்ஐசி கார்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ அந்த என்ஐசி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த என்ஐசி கார்டு மூலியமா ஒரு சிஸ்டத்தை இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் தேவைப்படும். அடுத்து ஒயர்லெஸ் மீடியா. ஒயர்லெஸ் மீடியானா என்ன? நோ பிசிக்கல் பாத் எக்ஸிஸ்ட் டு ஹேவ் கம்யூனிகேஷன் ஓவர் தி நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பாத் இருக்காது, நம்ம கண்ணால பார்க்க முடியாது இந்த ஒயர்லெஸ்ஸை. ஸோ இது அதனால இது என்ன சொல்றாங்கன்னா நோ பிசிக்கல் பாத் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அன்கைடட் மீடியா. ஸோ ஒயர்டு மீடியத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைடட் மீடியா, ஒயர்லெஸ் மீடியத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்கைடட் மீடியா. ஸோ ஓகே, அடுத்து இதுல எது மூலியமா டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா data is carried using signals like signals, infrared rays, radio signals. So இத எது மூலியமா தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் மூலியமா தான் என்னமாகும் நம்மளுக்கு அந்த ஒயர்லெஸ்ல டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த சிக்னல்ஸ் என்னென்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டா இருக்கலாம், ரேடியோ ஃப்ரீக்வன்சியா இருக்கலாம், ரேடியோ சிக்னல்ஸா இருக்கலாம். இதை வச்சுதான் என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகும். அது வாய்ஸா இருந்தாலும் சரி, டேட்டாவா இருந்தாலும் சரி, அனலாகா இருந்தாலும் சரி, டிஜிட்டலா இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஒயர்லெஸ் மீடியா என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் யூஸ் பண்ணும். இப்போ நார்மலி நம்ம மொபைல்லையும் நம்ம லேப்டாப்லையும் யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ நம்ம ரிசீவ் பண்றதுக்கு தான் ரெடி. அப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அதுதான் என்ன சொல்லுவாங்க ஒய்ஃபை ரவுட்டர் ஆர் ஒய்ஃபை மோடம் அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒய்ஃபைல ரிசீவ் பண்ண முடியும். இதுவே நம்ம மொபைல்ல யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ஹாட்ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. நம்ம கிட்ட யூஸ் பண்ற ஒய்ஃபை அப்படிங்கிறது ரிசீவர், மொபைல்ல யூஸ் பண்ற ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்மிட்டர். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ரிசீவர்ஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒயர்லெஸ் மீடியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டு தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது டிவைஸை பொறுத்து சைஸ் வேரியேஷன் இருக்கு. இப்போ மொபைலா இருந்தால் ரொம்ப சின்னதாக இருக்கும் உள்ள சிப்பு. இதே வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நாம் கம்யூனிகேட் பண்ணோம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ரிசீவர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் ரிசீவர். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஒருத்தர் தேவை. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவரோட நெட்வொர்க்கில் போயிட்டு நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஷேர் பண்ண முடியும். இதுதான் ரிசீவர், இது டிரான்ஸ்மிட்டர். அடுத்து மூணாவதா என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெக்யர்மெண்ட்ஸ்ல நெட்வொர்க் டிவைசஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ நெட்வொர்க் டிவைசஸ்னா என்ன அப்படின்னா if a network with 3 or more devices wants to communicate over the network, then networking devices are used to connect 2 or more devices. So network devices எப்பதான் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 or more than 3 கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்றப்ப மட்டும்தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் டிவைசஸ் தேவைப்படும். ஸோ 2 டிவைஸ் கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ மோர் தென் 2 டிவைசஸ் போறப்பதான் நம்மளுக்கு என்ன தேவை, மோர் தென் 2 டிவைசஸ் போறப்பதான் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது தேவை. எதுக்காகனா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெட்வொர்க் டிவைசஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப், ஸ்விட்ச், ஒயர்லெஸ் ரவுட்டர், மோடம், ஃபயர்வால், ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோர் தென் 2 டிவைசஸ் போறப்ப டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக இந்த டிவைசஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 4th ஒன் புரோட்டோகால். புரோட்டோகால்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ a network protocol is a language that is used by system that wish to communicate with one to another. ஸோ இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்ஸ்குள்ள அந்த லாங்குவேஜஸ் அவங்க பேசிட்டு கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் தான் இருக்கும், செட் ஆஃப் ரூல்ஸ் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ப்ரீ டிஃபைன் பண்ணி
ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே. If two systems wish to communicate or talk with one to another, they need to speak the same language. நான் சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தமிழ் தான் தெரியும், என்னோட ஃப்ரெண்டுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்னா நான் தமிழ்ல பேசினேன் அப்படின்னா அவருக்கு புரியாது, அவர் இங்கிலீஷ்ல என்கிட்ட பேசினாருன்னா எனக்கு புரியாது. ஸோ அப்ப நாங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேம் லாங்குவேஜ், யாராவது ஒருத்தருக்கு சேம் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்லயும். ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது தான் லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் computer language used for communication purpose, network communication purpose. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ங்க. ஸோ இதை பத்தி இன் ஃபியூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த ப்ரோட்டோகால்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வீஸ், எஃப்டிபி சர்வீஸ், டிஎன்எஸ் சர்வீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோகால்ஸ் வச்சு தான் ரன் ஆகுது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதை பத்தினா இன்டெப்தான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ வீடியோஸை ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க. அடுத்து ஃபைனல் ஒன், காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் டிவைசஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா, அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைசஸ், அடுத்து ப்ரோட்டோகால், ஃபைனல் ஒன் இஸ் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. இந்த ஐபி அட்ரஸ் தெரியாம யார் ஒருத்தரும் நெட்வொர்க்குள்ள வரவும் முடியாது, அவர் பெரிய ஆளாகவும் முடியாது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க ஷைன் பண்ண முடியும், அடுத்த லெவல்ல போக முடியும். ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா an internet protocol address is a numerical label assigned to each devices connected to computer network that uses the internet protocol for communication. ஐபி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ் எதுக்காகனா ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் இல்லாம என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. இட் இஸ் எ நேம், லைக் as a name given by the administrator for the computer network. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ். பட் ஆக்சுவலி எதை வச்சு கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லெவல்ல மேக் அட்ரஸ் வச்சு தான் கம்யூனிகேட் நடக்குங்க. அடுத்து திஸ் அட்ரஸ் இஸ் ஆல்சோ known as லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிசிக்கல் அட்ரஸ்னு ஒன்று நம்ம பார்த்தோம். ஸோ மேக் அட்ரஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிசிக்கல் அட்ரஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த லாஜிக்கல் அட்ரஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். திஸ் அட்ரஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ லொகேஷன்ல தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணும். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடியே சொன்னேன். ஸோ லொகேஷன் ஃபைண்ட் பண்ணும், பட் அந்த லொகேஷன்ஸ்குள்ள என்ன நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அப்ப அதுல எது எக்ஸாக்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றது அந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். IP address can be changed, but இதுவே பார்த்தீங்கன்னா MAC address cannot be changed. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப என் பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த். நான் இப்ப இந்தியால இருந்தாலும் என் பேர் அரவிந்த் தான். இது பார்த்தீங்கன்னா ஏசியன் காண்டினென்ட், இது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காண்டினென்ட். இஃப் சப்போஸ் நான் நேபாள் போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க போனாலும் என் பேர் என்னதான் அரவிந்த் தான். பட் என்னோட லொகேஷன் வேணா சேஞ்ச் ஆகலாம், பட் என்னோட ஐடென்டிட்டி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி தான் இப்ப நான் இந்தியாவில இருக்கேன், சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போறேன், ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னா என் பேர் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்தா தான் இருக்கும், என்னோட ஃபேஸ் அதுவா தான் இருக்கும். பட் நான் இருக்கிற லொகேஷன் வேணா என்ன ஆகலாம், டிஃபர் ஆகலாம். பட் அதுக்காக இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு போயிட்டு அப்படியே என்னால பிடிக்க முடியாதா என்ன? அப்படி கிடையாது. ஏன்னா லொகேஷன் சேஞ்ச் ஆகலாம், பட் என்னோட ஐடென்டிட்டி என்ன ஆகாது அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனாலதான் இதை என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து லொகேஷன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த லொகேஷன்ல இருக்கிற ஐடென்டிட்டி தான் என்ன சொல்லுவாங்க, மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டோட எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட நெட்வொர்க்ல இது ரெண்டும் கண்டிப்பா இல்லாம நெட்வொர்க் ஒர்க்கும் ஆகாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் நெட்வொர்க் பார்த்தோம். அதுல நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ், அந்த நெட்வொர்க் எனேபிள் டிவைசஸ்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். மீடியா பார்த்தோம், நெட்வொர்க் டிவைசஸ் பார்த்தோம், புரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தோம், ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இது ஒவ்வொன்றுமே இன்டெப்தான கான்செப்ட். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொன்றுக்குமே தனியா உங்களுக்கு நான் ஃபுல்ஃபில்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த வீடியோல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching this video.